ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பெரிய வானால் எடுத்துக்கலாம். வானால் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறேன். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா கலர் மாறி வரட்டும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் அரைஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி தோல் நீக்கிட்டு தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். காரத்துக்காக தான் நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம். இன்னும் காரம் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரமே கரெக்டாக இருக்கும். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போயிட்டக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிட்டக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு அந்த மசாலா கூட பைண்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியாக. இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்குல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவு தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான வித்தியாசமான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு ஹோட்டல் ஸ்டைலில். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.